பாம்புகள்னாலே நம்மளுக்கு உடனே ஞாபகத்துக்கு வர்றதும் அதிகமான பயம் கொடுக்கறதும் ராஜநாகம் தான். அந்த அளவுக்கு இது மனிதர்கள் மத்தியில் அதிகமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஆனால் நம்ம நினைக்கிற அளவுக்கு இது மோசமான பாம்பா அப்படின்றதையும் இதனுடைய முழுமையான வாழ்வியலையும் பல சுவாரஸ்யமான தகவல்களை இன்றைக்கி பார்த்துடலாம். உலகத்தில் தெற்கு ஆசிய பகுதிகளில் தான் இது அதிகமாக காணப்படுது. மலைகள், அடர்ந்த காட்டு பகுதிகளில் தான் இவங்க வசிக்கிறாங்க. இவங்களோட வாழ்வியலை குட்டியிலேருந்து பார்க்கலாம். ஒரு தாயானது கிட்டத்தட்ட 20லேருந்து 40 முட்டைகள் வரைக்கும் இடும். அதை கூடு கட்டி உள்ளே பத்திரப்படுத்தி வச்சுக்கிறோம். எந்த ஒரு பாம்புமே கூடு கட்டி அந்த முட்டைகளை பாதுகாக்காது. ஆனால் நம்ம ராஜநாகம் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட 1 மீட்டர் வரைக்குமே அங்கே இருக்கக்கூடிய இலைத்தலைகள், மண், இது எல்லாத்தையுமே ஒரு மேடு மாதிரி குவிச்சு அதில் முட்டையிட்டு அதை மூடி வச்சு கிட்டத்தட்ட 2 மாதத்துலேருந்து 3 மாதம் வரைக்கும் அந்த முட்டைக்கு எந்த ஆபத்துன்னு வந்துடக்கூடாதுன்னு அதன் மேலேயோ இல்லை அதன் அருகிலேயே தான் இருந்து அந்த முட்டைகளை பாதுகாக்கும். அந்த முட்டையிலிருந்து எப்போ குட்டிகள் வெளிவர ஆரம்பிக்குதோ அப்போது தாய் ராஜநாகம் அந்த இடத்த விட்டு போயிடும். 40 முட்டைகள் இருக்குது அப்படின்னா அதில் தோராயமாக 60% அளவுக்கு தான் குட்டிகள் வெளிவரும். மற்றது எல்லாமே கூமுட்டையாயிடும். இந்த குட்டிகள் பிறந்தது முதலேவும் தன்னிச்சு வேட்டையாட ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி பெரிய பாம்புக்கு என்ன ஒரு விஷத்தன்மை இருக்கோ சிறிதும் குறைவில்லாமல் இந்த குட்டி பாம்புகளுக்கும் அதே நஞ்சிருக்கும். அதாவது பிறக்கும் பொழுது வெளிவரும் பொழுது 1 அடியிலேருந்து 2 அடி வரைக்கும் இருக்கும். அதுக்கு தக்கன அதை விட சிறிய பாம்புகள், பள்ளிகள், தவளைகள்னு இதெல்லாம் சாப்பிட்டு இது உயிர் வாழ ஆரம்பிக்கும். இது வேட்டையாடுறதை விட வேட்டையாடுறப்படுறது தான் அதிகம். அதாவது கழுகுகள், மற்ற பறவைகள், கீரிகள், இந்த மாதிரி பல விலங்குகளால் இந்த சிறிய பாம்புகளுக்கு ஆபத்து இருக்குது. இந்த பாம்புகள் ஒரு 20 பாம்புகள் உயிரோடு வருதுன்னு வச்சுக்குவோம். இந்த பாம்புகள் இளம் பருவம் அடைகிறதுக்கு கிட்டத்தட்ட 4 வருஷத்துலேருந்து 6 வருஷம் வரைக்கும் ஆகும். இதில் கிட்டத்தட்ட 90% மேலே இறந்து போயிடும். ஏன் அப்படின்னா உணவு கிடைக்காமலோ இல்லை தொற்றுகள் மூலமாகவோ இல்லை வேட்டையாடப்பட்டோ இப்படி பல காரணங்களால் 90% பாம்புகள் இறந்து போயிடும். 20 குட்டி வந்துச்சு அப்படின்னா அதில் 1 குட்டியோ 2 குட்டியோ தான் இளநிலையை அடையும். இந்த ராஜநாகத்தின் பிரதான உணவு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பாம்புகள் தான். அது சாப்பிட்ற உணவுகளில் கிட்டத்தட்ட 80% அதிகமாக பாம்புகள் தான் இருக்கும். அது விஷமுள்ள பாம்புனாலும் சரி, விஷமற்ற பாம்புனாலும் சரி, பார்க்குற பாம்பெல்லாம் வேட்டையாடி சாப்பிட்ரும். ஒரு பாம்பை சாப்பிடுச்சு அப்படின்னா அதனுடைய அளவை பொறுத்து 1 வாரத்திலிருந்து 1 மாதம் வரைக்கும் கூட அந்த பாம்பே இதனுடைய பசிக்கு போதுமானதாக இருக்கும். அப்புறம் மறுபடியும் வேட்டையாட ஆரம்பிக்கும். ஒரு வருஷத்தில் கிட்டத்தட்ட 10லேருந்து 20 பாம்புகளை, பெரிய பாம்புகளை கூட இது வேட்டையாடி சாப்பிடும். இந்த ராஜநாகம் மற்ற பாம்புகளை, நஞ்சுள்ள பாம்புகளை வேட்டையாடும் பொழுது அந்த நஞ்சுள்ள பாம்பு இதை கடிச்சிடுச்சு அப்படின்னா என்ன ஆகணும் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு கேள்வி வரலாம். இந்த ராஜநாகத்தை அந்த ஒரு விஷம் தாக்காது. ஏன் அப்படின்னா இந்த ராஜநாகத்திற்கு இயற்கையான தகவமைப்பு ஒன்று இருக்குது. அதனுடைய உடம்பில் விஷத்தை அழிக்கக்கூடிய புரதங்கள் இருக்குது. அதனால் மற்ற பாம்புகள், விஷமுள்ள பாம்புகள் இதை கடித்தாலுமேவும் இதுக்கு ஒன்றுமே ஆகிறது கிடையாது. இதுவேவும் மற்ற பாம்புகளை எடுத்துக்கிட்டோம்னா இங்கே கதை வேறு. ராஜநாகம் கடிச்சிச்சு அப்படின்னா அதனுடைய விஷம் இது தாக்கி அந்த பாம்பு உடனேவும் இறக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா மற்ற பாம்புகளுக்கு இந்த ஒரு தகவமைப்பு கிடையாது. எவ்வளவு விஷமான பாம்புனாலும் சரி கடிச்சா இதுக்கு ஒன்றும் பண்ணாது. சாப்பிட்டுட்டு இது ராஜநாகம் போயிட்டே இருக்கும். இளம் பருவம் அடைஞ்ச பின்னாடியே பெண் பாம்புகளை தேடி ராஜநாகம் போக ஆரம்பிக்கும். பெண் பாம்புகளை கண்டுருச்சு அப்படின்னா ஆண் பாம்புகளுக்குள்ள பெண் பாம்புகளோட யார் இணையிறதுன்னு சொல்ல போட்டிகள் கூட நடக்கும். ஆனால் அதில் ஜெயிக்கிற பாம்பு தான் இந்த பெண் பாம்புகளோட இணைஞ்ச பின்னாடி இந்த பெண் ராஜநாகமானது ஒரு கூடு கட்டி அதுக்குள்ளே கிட்டத்தட்ட 20லேருந்து 40 வரைக்கும் முட்டைகள் இடும். இதனுடைய ஆயுட்காலம்னு எடுத்துக்கிட்டோம்னா 20 வருஷங்கள் வரைக்கும் கூட வாழும். இதுதான் இதனுடைய வாழ்வியல். பாம்புகள் அப்படின்னு சொன்னோன்னே நம்மளுக்கு ஞாபகம் வர்றதும் அதிகமான பயத்தை உண்டாக்கக்கூடியதும் இந்த ராஜநாகங்கள் தான். ஏன் இது கடிச்சா அந்த மனுஷன் கொஞ்ச நேரத்தில் இறந்து போயிடுவாங்க. ஆமாம், அது உண்மைதான். கிட்டத்தட்ட இதனுடைய ஒரு கடியின் விஷமானது கிட்டத்தட்ட 20 மனிதர்களை கொல்லும் அளவிற்கு விஷமுடையது. அதனால தான் இந்த பாம்பை நினச்சோன்னே நம்மளுக்கு அவ்வளோ பயம் வருது. ஆனால் இங்கே நம்ம பார்த்து பயப்படக்கூடிய பாம்பு இது இல்லை. ஏன் அப்படின்னா இது இந்திய அளவில் எடுத்துக்கிட்டோம்னா வருஷத்துக்கு இந்த பாம்பினால் சாகக்கூடிய நபர்களின் எண்ணிக்கை கிட்டத்தட்ட 1லேருந்து 5 பேர் வரைக்கும் தான். அதில் ஒவ்வொரு சில ஆண்டுகளில் ஒருத்தர் கூட இறக்காமல் இருப்பாங்க. இந்த ஒரு சராசரியில் தான் இருக்குது. ஆனால்
இந்தியாவில் பாம்பு கடியினால் உயிரிழக்கக்கூடிய எண்ணிக்கையின் அளவு எவ்வளோ தெரியுமா? கிட்டத்தட்ட 56,000 60,000 பேர் வருஷத்துக்கு இறக்குறாங்க பாம்பு கடியினால். இதில் முக்கியமாக பிக் ஃபோர் ஸ்னேக்குன்னு சொல்லுவாங்க. அதாவது இந்தியாவில் அதிகமான இறப்பிற்கு காரணம் ஒரு 4 வகை பாம்புகள் தான். நாகப்பாம்பு, கண்ணாடி விரியன், சுருட்டை விரியன், கட்டை விரியன் அப்படின்ற இந்த 4 பாம்புகள்னால்தான் கிட்டத்தட்ட 95% பேர் இறக்குறாங்க. அதாவது 50,000த்திற்கும் அதிகமானோர் இந்த பாம்புகள்னால இறக்குறாங்க. நம்ம பார்த்து பயப்படக்கூடிய பாம்பு கிங் கோப்ராவில் இந்த பாம்புகளை பார்த்து தான் நம்ம பயப்படணும். ஏன் இந்த பாம்புகளை கூட கிங் கோப்ரா ஒரு கை பார்த்து அதை விழுங்கிட்டு போயிடும். முதல்ல எந்த பாம்புமேவும் மனுஷனை சும்மா போய் கடிக்காது. யாராவது ஒருத்தவங்க சீண்டுனாங்க அப்படின்னா, இல்லை தெரியாமல் மிதிச்சிட்டாங்க, இல்லை அதை ஏதோ ஒரு தொந்தரவு பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு தான் எல்லா பாம்புகளுமே கடிக்கும். சும்மா போய் எந்த மனுஷனையும் கடிக்காது. இந்த கிங் கோப்ராவை யாராவது துன்புறுத்தினாங்கன்னா முதல்ல எந்திரிச்சு நின்று அவங்கள பயமுறுத்துகிற மாதிரி கிட்டத்தட்ட 4-5 அடி உயரத்துக்கு எழுந்து அதனுடைய படம் எடுக்கிற மாதிரி அதனுடைய ஹூட் பகுதியை விரித்து முதல்ல ஒரு வித ஒளியை எழுப்பி, இங்கே வராத, நான் உன்னை கடிச்சிடுவேன் அப்படின்ற மாதிரி எச்சரிக்கை செய்யும். அதையும் மீறி நம்ம ஏதாவது பண்ணுறோம் அப்படின்னா தப்பிச்சு ஓடத்தான் பார்க்கும். அது எங்கேயும் செல்ல முடியாத ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டுச்சுன்னா தான் அது தாக்க ஆரம்பிக்கும். அது ஒன்று மூர்க்கத்தனமாகவும் தாக்கும். அது எப்போ அப்படின்னா, அது கூடு கட்டி தன்னுடைய முட்டைகளை பாதுகாக்கும் போது யாராவது அந்த இடத்துக்கு வந்தாங்களா மூர்க்கத்தனமாக தாக்கக்கூடியது இந்த கிங் கோப்ரா. சரி, இந்த பிக் ஃபோர் ஸ்னேக் வருவோம். இவர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இதில் நாகப்பாம்பு மட்டும் மனிதர்களை ஒரு சில நேரம் எச்சரிக்கும், யாராவது மிதிச்சிட்டாங்க இந்த மாதிரினா. ஆனால் மற்ற 3 பாம்புகளுமேவும் எச்சரிக்கையெல்லாம் செய்யாது, அதை மிதிச்சிட்டிங்கன்னா கடிச்சு வச்சிடும். அது மட்டும் இல்லாமல் இப்போது இந்த கிங் கோப்ராவோட விஷத்தன்மை அப்படிங்கிறது இந்த 4 பாம்புகளோட ஒப்பிடும் பொழுது விஷத்தன்மை கம்மி தான். ஆனால் கிங் கோப்ரா அதிகமான விஷத்தை செலுத்தக்கூடியது. கிட்டத்தட்ட 1000 மில்லிகிராம் விஷத்தை செலுத்தக்கூடியது. ஆனால் இங்கே ஒரு சுருட்டை விரியன் பாம்பு கடிச்சிச்சு அப்படின்னா வெறும் 6 மில்லிகிராம் விஷம்தான் அது செலுத்தும். இங்கே 1000 மில்லிகிராம் எங்கே இருக்குது? வெறும் 6 மில்லிகிராம் சுருட்டை விரியன். இதனுடைய விஷம் எங்கே இருக்குது? ஆனால் இதுவுமே இந்த சுருட்டை விரியனோட விஷமே மனிதர்களை கொல்லக்கூடியது. அப்படின்னா இதனுடைய நச்சுத்தன்மையின் அளவு ரொம்பவே அதிகம். இந்த கிங் கோப்ராட்ட இருக்கிற பயப்படக்கூடிய என்ன விஷயம் அப்படின்னா, அது நச்சுத்தன்மை கொஞ்சம் கம்மினாலும் அதிகமான அளவு விஷத்தை செலுத்தக்கூடியது. அதனால தான் இந்த கிங் கோப்ரா ரொம்பவே அச்சுறுத்தப்படக்கூடிய ஒரு பாம்பினமாக இருக்குது. இன்னொரு கவனிக்கத்தக்க வேண்டிய விஷயமும் இருக்குது. அதாவது இந்த கிங் கோப்ராவோட வாழிடங்கள் எல்லாமே மலைகள்லையும் அடர்ந்த காட்டுப்பகுதிகளில் தான் இருக்கும். மனிதர்களை பார்த்தா கூச்ச சுபாவம் கொண்டு முதல்ல தப்பிச்சு ஓடத்தான் பார்க்கும். இது இதனுடைய மனநிலை. ஆனால் இந்த பிக் ஃபோர் ஸ்னேக்கை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இது மனிதர்களோட அதிகமான தொடர்பில் இருக்குது. அதாவது தோட்டங்கள், காடுகள், வயல்வெளிகள் இப்படின்னு இந்த மாதிரி பகுதிகளில் இது அதிகமாக காணப்படுது. இப்படி மனிதர்கள் சார்ந்த பகுதிகளில் இது இருக்கிறதுனால மனிதர்களுக்கு பல அச்சுறுத்தல் கொடுத்து அதிகமான மனித இறப்பிற்கு காரணமாக இந்த பிக் ஃபோர் ஸ்னேக் தான் இருக்குது.